கூட்டா உட்காந்து கூட்டுக்கறி சாப்பிட்றோமுங்க. நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நண்டு சிண்டு ஐம்பது பேர் கூட்டா உட்காந்துட்டான். ஆத்தா மட்டும் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கு. நைட்டுக்கு வர சொல்லி ஃபோன் அடிச்சிருக்கே. மட்டனை அப்படியே வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றீங்க உங்கள் வீட்டுகளில்? ஏத்த எப்படி ஒரு பெரிய கரண்டி அப்பா மாதிரி கரண்டி எடுத்து குடிக்கணும்டா. குழம்பு கரண்டி எடுத்துகிட்டு வந்து எனக்கு வேணாம் நீ குடி. எனக்கு வேணாம் நீ குடி. சிந்துட்டா அப்பாட்டே அந்த கரண்டியை கொடுத்தா இது பண்ணு வரல. சீமாப்பா சூப்பு மட்டனை அப்படியே எலும்பு கறி சூப்பு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்த்தே. நீங்கள் எல்லாம் என்னென்ன சாப்பிட்றீங்க? என்னென்ன குழம்பு வச்சீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை இப்படித்தான் குதூகலமாக ஒரு நாள் லீவில் இருக்கிற அன்னைக்கு புருஷன் பிள்ளை குட்டிண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று பேசி சிரித்து விளையாடி கூட்டாஞ்சோரை அப்படி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி சாப்பிடுங்கத்தே. மட்டன் சாப்பிட வாங்க அப்படி பேரும் எங்கள் வீட்டுக்கு. மட்டனுக்கு சுக்கா வறுவல். ஆமாம், இதெல்லாம் போய் கடையில் சாப்பிட்டா எப்படியும் 500ரூவா. என்னப்பா அம்மா நம்ம வீட்டிலே சமைச்சிட வேண்டியது. சமைச்சு சாப்பிடுவோம் தே. வாங்க லைக்கை போடுங்க தே.